ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தியா, குக்கிங்கில் உங்களுக்காக. வெளியில் ஒரே மழை பெஞ்சின்னு இருக்குது. அதனால சளி காரமாக நல்லா ரசம் வைக்கலான்னுக்கிறேன். என்ன ரசம்? மெழுகு ரசம் இல்லை. என்ன ரசம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன பண்ணேன், சிக்கன் ரசம் வைக்கலான்ட்டு பிளான் போட்டு பண்ணின்னுக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்கிற டிஷ்ஷு உங்களுக்கு காட்டுறேன், பிடிச்சா பாருங்க. ஓகே, ஆயில் போட்டுட்டு இது நான் இதில் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக இடிச்சிட்டு வச்சிட்டு இருக்கேன். இதை எண்ணெய் காஞ்சதும் நான் இதில் போடுறேன். அப்புறமா காஞ்ச மிளகாய், பாருங்க காஞ்ச மிளகாய் இருக்கு. இது சிம்பிள் ரெசிபி, ஜாஸ்தியெல்லாம் எதுவும் இது பண்ணுறதில்ல, சிம்பிளாக பண்ணுற ஒரு ரெசிபி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஃப்ரெண்ட். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். காஞ்ச மிளகாய் இதை போட்டிருக்கேன், மசாலா எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போவே ஸ்மெல்லு கம கம கமான்னு இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, மாமூல் ரசம் மாதிரி இல்லைங்க. மாமூல்னா புளி எல்லாம் நம்ம ஊற்றணும் இல்லை, இதுக்கு புளி எல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் தக்காளி இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கணும். ஸ்மெல்லு சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நல்லா வதங்குற டைமில் கொஞ்சம் வெட்டி பெருங்காயம் அதை கூட நம்ம இடித்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? பெருங்காயம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரணம் பண்ண வைக்கும். நல்லா ஃப்ரை ஆகணும், ஸ்மெல்லு நல்லா அதிகம்னு. இந்த டைமில் நான் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற சிக்கன் இதை இதில் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஒரு திருக்கணும். அது அந்த எண்ணெய் அந்த மசாலையிலே கொஞ்சம் இதாகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். காட் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போடணும். ஒரு செகண்ட் போட்டுட்டு திருப்பி நல்லா தெரியும். ஏன்னா இது சிக்கன் ரசம், இதை கிரேவியை இது சூப் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ரசம் மாதிரி சாப்பிட்லாங்க. ரசத்துக்கு ரசமும் ஆகிடுது, கிரேவிக்கு கிரேவியும் வந்துடுது, சூப்பும் இல்லை. அது டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டு, இதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நம்ம போடலாம். சால்ட்டெல்லாம் நான் ஸ்பூனில் போட மாட்டேங்கிறேன், கையில் தான் கழுவு. ஸ்பூனில் போட்டால் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பெராடி விடணும். பாருங்கள் எப்படி இருக்கு, வெளும் வாசனை சக்கட்டாக வருது. கொஞ்சம் மிளகாத்தூள், காற்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும். ஏற்கனவே நம்ம மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம்,
அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகா தூள் போட்டு இன்னொரு வயசு இன்னொரு திருப்ப திருப்பி பாருங்கள் எப்படி இருக்குது கலர். சீத கலர் எப்படி இருக்குது? கலர் நல்லா பிஞ்ச் ஆகிக்குதா பாருங்கள். சூப்பர் இல்லை ஃப்ரெண்ட். தண்ணி ஊற்றிருந்தோம், நல்லா கொச்சின்குது ரசம். ஃபுல் க்ளீனாக கொச்சின்னு நல்லா பாயில் ஆகிக்குது பாருங்கள். ரசம் வேறு எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் ரசம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா சுவையாக இருக்குது. உப்பெல்லாம் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இது அப்படியே வச்சுருவோம். அவ்வளோதான். சிக்கன் ரசம் எப்படி இருக்குது பாருங்கள். ஹாஹா சூப்பர் டேஸ்ட், நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி. பார்த்து இவ்வளோ நேரம் ரசித்து என் ரசத்தை பார்த்து என் வீட்டில் பண்ணுற ரசம் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிடிச்சா பாருங்கள், சாப்பிடுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் மழை பெய்யுதா, அதனால் சூடாக நான் ரசம் சாப்பிட்டேன். கோல்டாக இருக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ. மறக்காமல் என்னுடைய சேனலை பாருங்கள். நான் ஒரு நாள் ஒரு இது போடுறேன். பியூட்டி பற்றி போடுவேன், சமையல் பற்றி போடுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஏன்னா பர்ச்சேசிங் இதெல்லாம் போடுவேன். எல்லாம் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாமி. ஓகேவா? பாய், see you, love you all, bye bye, thank you.